வணக்கம். வெல்கம் பேக். அஷூரோடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சீரீஸ்ல மல்டிபிள் அஷூர் ரிசோர்ஸஸ் இருக்கும்போது எப்படி அதை நம்ம எஃபெக்டிவாக க்ளீன் அப் பண்ணலாம் அண்ட் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, எது ப்ராப்பரான ரெக்கமெண்டட் அப்ரோச் அப்படின்றதெல்லாம் இதில் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த க்ளீன் அப் பண்ணும்போது எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ் இண்டஸ்ட்ரியோடைய ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 10 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்னன்னா ரிசோர்ஸ் பேஸ்ட் கிளீனப்போட ரிசோர்ஸ் குரூப் பேஸ்ட் கிளீனப் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ லார்ஜ் ஸ்கேல் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, நம்ம சேஃபாக க்ளீனப் பண்ணணும் அப்படின்னா. ஸோ ஜென்ரலாக ஒரு ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசோர்ஸ் குரூப்பை ஒரு பர்டிகுலர் நீடுக்காக வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ராஜெக்ட்க்கோ ஒரு அப்ளிகேஷனுக்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோடைய ரிசோர்ஸஸை வந்து அதுக்குள்ளே நம்ம குரூப்பிங் பண்ணி ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற என்டையர் ரிசோர்ஸஸ் வந்து நமக்கு டெலிட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஸ்டாண்ட் கண்டெய்னர் ஆர்ஜின் ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் எனக்கு மல்டிபிள் ரிசோர்ஸஸ் இருக்குது. இதை நான் டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த என்டையர் ரிசோர்ஸ் குரூப்பை டெலிட் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். பட் இதில் வந்து மெத்தட் வந்து சிம்பிளாக இருந்தாலுமே ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே இதில் என்ன அப்படின்னா நம்ம செலக்டிவாக இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸை வந்து போயிட்டு டெலிட் பண்ணுறது இல்லை. இது வந்து நம்ம என்டையர் ரிசோர்ஸ் குரூப்பை போயிட்டு நம்ம டெலிட் பண்ணிடலாம். இது நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷெல் இருக்குது, இல்லை லோக்கலில் நீங்கள் அஷூருடைய சிஎல்ஐ இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த கமாண்டை கொண்டு போயிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த என்டையர் ரிசோர்ஸ் குரூப்பை க்ளீன் அப் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் செஷனில் வந்து இந்த மெத்தட்லாம் பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு இது குயிக்காக ஒரு டெமோ காமிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can just try that. இந்த இடத்துல வந்து அந்த ரிசோர்ஸ் குரூப்பை கொடுத்துட்டு நம்ம டைரெக்டாக மல்டிபிள் ரிசோர்ஸ் குரூப்ஸ் எப்படி க்ளீன் அப் பண்ணுறது ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பட் இது வந்து ஒரு சிங்கிள் ரிசோர்ஸ் குரூப்பை எப்படி க்ளீன் அப் பண்ணுறோம். பட் இதில் சிங்கிள் ரிசோர்ஸ் குரூப்பாக இருந்தாலுமே அதுக்குள்ளே இருக்கிற மல்டிபிள் ரிசோர்ஸஸ் எல்லாமே இது க்ளீன் அப் ஆகிடும். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து க்ளீன் அப் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து லைவாக இங்கே பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே டெலிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை ரெஃப்ரெஷ் பண்ண இதில் இருக்க ரிசோர்ஸஸ்லாம் ஃபஸ்ட்டு டெலிட் ஆகிட்டு தென் வந்து அந்த என்டையர் ரிசோர்ஸ் குரூப்பும் உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கமாண்ட் லைன்லையோ இல்லை கிராஃபிக்கலாவோ நம்ம க்ளீன் பண்ணலாம். ரொம்ப உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கிராஃபிக்கல் கன்சோலில் பண்ணுறதால யார் டெலிட் பண்ணாங்க, எப்போ டெலிட் பண்ணாங்கன்றது கம்ப்ளீட் ஆடிட்டபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு மெத்தட். செகண்ட் வந்து பாலிசி ட்ரிவன் கிளீனப்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன டேக்கிங் வச்சுருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில ரிசோர்ஸஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பர்டிகுலர் டேட்டோட முடியுது, இல்லை பர்டிகுலர் ஓனர் வந்து அவங்க ப்ராஜெக்டை வந்து டிஸ்மேண்டில் பண்ண க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டேக் பேஸ் பண்ணி அந்த என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எதர் கிளீனப் பண்ணலாம், இல்லை அந்த கிளீனப்பை வந்து நம்ம டினை பண்ணுற மாதிரி நம்ம பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக வந்து ஆடிட்டிங் மாதிரி நம்ம எனேபிள் பண்ணலாம். ஸோ அஷூரோட பாலிசியில் போயிட்டு எந்தெந்த டிஸ்க்லாம் வந்து அன்யூஸ்டாக இருக்குது, எது இதெல்லாம் விஎம் வந்து அன்யூஸ்டாக இருக்குது, என்ன பப்ளிக் ஐபி வந்து டிஸ்அசோசியேட்டடாக இருக்குது, இதெல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம க்ளீனப் பண்ணலாம். ஸோ இந்த அஷூருடைய பாலிசி பேஸ்ட் க்ளீனப் அப்படின்றது வந்து ஃபியூச்சரில் வந்து அந்த ஸ்ப்ரால் அப்படின்றது தேவையில்லாத ரிசோர்ஸஸ். இப்போ ஒரு வர்ச்சுவல் மெஷின் இருக்குது அப்படின்னா அந்த விஎம் டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய சம்டைம்ஸ் அதோடைய டிஸ்க், அதோடைய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, அதோடைய பப்ளிக் ஐபியை வந்து நம்ம க்ளீனப் பண்ணாமல் விட்டுரும். அது வந்து ஸ்ப்ராலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அன்வான்டாக வந்து அன்அட்டாச்டு ரிசோர்ஸஸ், அன்யூஸ் ரிசோர்ஸஸ் வந்து என்விரான்மெண்ட்டில் அதிகமாகிட்டே போகிறது ஸ்ப்ராலிங் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி பாலிசி பேஸ் பண்ணி க்ளீனப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ப்ராலிங் அவாய்ட் ஆகும். என்டர்பிரைஸ் கவர்னன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தடுக்கு இது அலைன் ஆயிருக்கும். பட் என்ன ஒன்று நீங்கள் அப்ஃப்ரண்ட்டாக வந்து ப்ராப்பராக அந்த பாலிசியை வந்து கிரியேட் பண்ணணும், டிசைன் பண்ணணும். அண்ட் வந்து இமீடியட்டாக நம்ம க்ளீனப் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு ஆட்டோமேஷன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அது மூலயமா தான் இது க்ளீனப் பண்ணலாம். ஸோ இன்னொன்று வந்து நம்ம ஆல்ரெடி அஷூருடைய ஆட்டோமேஷன் பற்றி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் விஎம் வந்து ஸ்கெட்யூல் டைமில் வந்து ஆஃப் பண்ணுறது அண்ட் டெலிட் பண்ணுறது, க்ளீனப் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஆட்டோமேஷன் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் எது இதெல்லாம் தேவையில்லாத ரிசோர்ஸஸ் இருக்குது, அன்யூஸ்ட் அட்டாச்டு விஎம்ஸ் ஆர் அன்அட்டாச்டு டிஸ்க்கு, பப்ளிக் ஐபிஸ் வந்து ஐடிலாக இருக்குது, டிசோசியேட்டடாக இருக்குது அப்படின்னா ஸோ இதெல்லாம் நம்ம வந்து க்ளீனப் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈவன் ஆட்டோமேஷன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலுமே ஒரு இப்போ இந்த டேட்டுக்கு வந்து க்ளீனப் நடக்க போகுது, நாளைக்கு ஈவினிங் பண்ணுறோம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஓனருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அனுப்புகிற மாதிரி நம்ம ஆட்டோமேஷன் அக்கௌண்ட்டில் பண்ண முடியும். அண்ட் இதெல்லாம் வந்து ரிசோர்ஸ் இருக்கா இல்லையான்றது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரிசோர்ஸ் கிராஃபில் போயிட்டு நம்ம query பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ரிசோர்ஸஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. மேபி நான் ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள்
query பண்ணி காமிக்கிற ரிசோர்ஸ் கிராஃப்ல வந்து எப்படி நீங்க query பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ எந்தெந்த ரிசோர்ஸஸ்லாம் வந்து அன்அட்டாச்சாக இருக்கு ஆர் வந்து எந்தெந்த டிஸ்க்லாம் வந்து மேனேஜ்டு பை ஆப்ஷன் வந்து எம்டியா இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா நீங்க என்ன பண்ணலாம், இங்க போயிட்டு ரிசோர்ஸோடைய கிராஃப் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு அது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து அந்த 2 ரிசோர்ஸ் குரூப்பும் டெலிட் ஆயிடுச்சு. ஒன்று நம்ம கமாண்ட் லைன்லேருந்து பண்ணோம், இன்னொன்று வந்து கிராஃபிக்கலாக பண்ணோம். ஸோ அதோடைய கம்ப்ளீட் ரிசோர்ஸ் குரூப் எல்லாமே இங்கே டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ரிசோர்ஸோடைய எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு நம்ம query பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரிசோர்ஸோடைய எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு ரிசோர்ஸோடைய கிராஃப் எக்ஸ்ப்ளோரரில் நீங்கள் டேரெக்டாக இந்த ரைட் சைடில் இந்த queryல நம்ம காப்பி பண்ண queryயை பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரன் queryன்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல எது எதெல்லாம் வந்து அன்அட்டாச்சாக இருக்குது டிஸ்க்கு, இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து அட்டாச்டு டிஸ்காக தான் இருக்குது, ப்ராப்பராக க்ளீன் அப் ஆகிடுச்சு. அதனால் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் இதுவாக இருக்குது. இது ஒரு மெத்தட். அண்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் இந்த டேகிங் இதெல்லாம் வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் டேகுக்குள்ள நம்ம இதை டெலிட் பண்ணியிருந்திருக்கணும் இந்த ப்ராஜெக்டோடைய ரிசோர்ஸஸ் அப்படின்னா அந்த டேக் போயிட்டு query பண்ணிட்டு வந்து நம்ம டெலிட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஒரு ரிசோர்ஸ்க்கும் வந்து டேக் எனேபிள் பண்ண முடியும். ஸோ இந்த டேக்ல வந்து இதில் எக்ஸாம்பிளுக்கு என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா இப்போ இது வந்து எக்ஸ்பைரி டேட் இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த எக்ஸ்பைரி டேட் வந்து லெட்ஸே நான் 2026 மார்ச் 28 வரைக்கும் தான் இது வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து அதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கொடுத்து சேவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது என்ன ஆகும்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஏப்ரலுக்கு முன்னாடி இருந்த ரிசோர்ஸஸ் வந்து எக்ஸ்பைரி டேட் செட் ஆகிருக்கிற டேக் எல்லாத்தையும் query பண்ணி அது உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை க்ளீன் அப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆட்டோமேஷன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லை டேக் பேஸ்ட் க்ளீனப் தான் இப்போ நம்ம பார்த்தது. ஸோ எந்த பர்டிகுலர் ஓனர், எந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட், என்ன ப்ராஜெக்ட், என்ன அப்ளிகேஷன் ரிலேட்டட், இல்லை இந்த காஸ்ட் சென்டருடைய ரிசோர்ஸஸ் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்ட்ரோல்டாக டேக் வழியாக நம்ம க்ளீன் அப் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம போயிட்டு இந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி query பண்ணோம் அப்படின்னா கமாண்ட் லைன்லேயும் வந்துடும், இல்லாட்டி நம்ம போயிட்டு பவர்ஷெல் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட query பண்ணி பார்க்கலாம் ஒரு ஸ்பெசிஃபிக் டேக். பட் ஆனால் இது வந்து ப்ராப்பரான ரிசோர்ஸில் வந்து எந்த டேக் வந்து வேணுமோ அதை ப்ராப்பராக அந்த டேக்கிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஃபைன். அரல்ஸ் வந்து உங்களுக்கு அதில் சேலஞ்சஸ் வரும், தப்பான ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ண வேண்டிய பண்ண மாதிரி ஆனாலும் ஆகிடும். பட் இது வந்து இப்போ பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பராக செலக்டிவாக தான் க்ளீன் அப் பண்ணுறோம். இது வந்து யார் பண்ணாங்க என்னன்றது ஆடிட்டபிள் பண்ண முடியும், பிஸ்னஸோடைய ஸ்ட்ராட்டஜிக்கும் அலைண்டாக இருக்கும். ஸோ ரிசோர்ஸ் கிராஃபில் போயிட்டு நம்ம இப்போ எப்படி query பண்ணலாம் அப்படின்றத காமிச்சிருந்தேன். ஸோ அதில் போயிட்டு எது இதெல்லாம் ஆர்ஃபன் விஎம், ஆர்ஃபன் நிக்கு அண்ட் அன்அட்டாச் டிஸ்க் இதெல்லாம் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி அஷூரோடைய ரிசோர்ஸ் கிராஃபில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு ஸோ அங்கேருந்து நம்ம வி கேன் டூ த க்ளீனப். ஸோ அது ஒரு இது ஆப்ஷன் இருக்குது. அஷூரோடைய காஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம லாஸ்ட் வீக் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். அதில் காஸ்ட் அனாலிசிஸில் போயிட்டு எது இதெல்லாம் தேவையில்லைன்றதை பேஸ் பண்ணி நம்ம ஐடிலான சிஸ்டம்ஸு, ஐடிலான ஓவர் ப்ரொவிஷன் சர்வீசஸ் இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் அப் பண்ணிடலாம். ஏதாவது நம்ம பிஓசி ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம், அதை ஃபர்கட் பண்ணி ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம காஸ்ட் ஆப்டிமைசேஷன் மாதிரி போயிட்டு அதை நம்ம க்ளீன் அப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். தென் கமாண்ட் லைனில் அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய டைம் வந்து அஷூரோட பவர் ஷெல், அஷூரோடைய சிஎல்ஐ எல்லாம் பார்த்துருக்கிறோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு க்ளவுட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இந்த மாதிரி குயிக்காக நீங்கள் கமாண்டை ரன் பண்ணி எதெல்லாம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு கெட் அஷூர் விஎம்னு கொடுத்துட்டு கமாண்ட் கொடுத்துட்டு பைப்லைனில் எதெல்லாம் விஎம் ஸ்டாப் ஸ்டேட்டஸில் இருக்குது அதை வந்து நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு ஒரே லைனில் கமாண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் சிஸ்டம்ஸை வந்து ஸ்டாப் ஆகிருக்கிறது இல்லை வந்து நமக்கு டீஅலோகேட் ஆகிருக்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம ரன் பண்ணி query பண்ணி ஒரே கமாண்டில் ரிமூவ் பண்ண முடியும். பட் ஸ்கிரிப்டட் மெத்தட் வந்து ப்ராப்பரான நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதலை அப்படின்னா ஹை ரிஸ்க் இருக்குது அதில். ஸோ அதனால் ப்ராப்பராக இது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த க்ளீனப் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான சேஞ்ச் அப்ரூவல் கேப் மீட்டிங்கில் ப்ரெசென்ட் பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டு என்ன ரோல் பேக்கு இது ஃபுல் பேக்கப் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம க்ளீனப் பண்ணணும். அந்த பேக்கப் வந்து தேவையில்லை அப்படின்னா ஒரு ஆஃப்டர் வீக் ஆர் 2 வந்து நம்ம க்ளீனப் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூ பிரிண்ட் பாலிசி நம்ம இது வழியாக டெம்ப்ளேட் வழியாக நம்ம வந்து என்டையர் செட் ஆஃப் ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் வந்து இதை நம்ம வந்து என்டையர் லேண்டிங் ஜோனை க்ளீனப் பண்ணும்போது மொத்தமாக உங்களுக்கு க்ளீனப் ஆகிடும். ஸோ மேனுவலாக நம்ம வந்து நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும்போது ஒன் பை ஒன்னாக க்ளீனப் பண்ணலாம். பட் இது வந்து இப்போ கம்மியான ரிசோர்ஸஸ் இருந்ததுன்னா ஓகே, நிறைய ரிசோர்ஸஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு எரர் ப்ரோனாக இருக்க வாய்ப்பு இருக்குது, தப்பான ரிசோர்ஸஸ் நம்ம டெலிட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து க்ளீனப் பண்ணணும். ஸோ இப்போ எங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய ரிசோர்ஸ் இருக்குது, பால் ரிசோர்ஸஸ் கொடுத்துட்டு லெட்ஸே இதை நம்ம க்ளீனப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 30 ரிசோர்ஸஸ் இருக்குது. இப்போ இந்த வியூவில் போயிட்டு இப்போ சம்டைம்ஸ் டிஃபால்ட்டாக வந்து 20 இதுதான் காமிக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த வியூவில் போயிட்டு ஒரு இது டெலிட் பண்ணணும், செகண்ட் வந்து அந்த அடுத்த செட் ஆஃப் ரிசோர்ஸ் போய் டெலிட் பண்ணலாம். இது இப்படி வேணாம், நான் மொத்தமாக ஒரே டெலிட்ல பண்ணுறேன் அப்படின்னா மொத்தமே 33 ரிசோர்ஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம 50 கொடுத்தோம் அப்படின்னா 50 இங்கே லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரே டைமில் நீங்கள் மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் மல்டி செலெக்ஷனில் வந்து 100 200 ரிசோர்ஸ் வரைக்குமே
ஒரே ஸ்க்ரீனில் வச்சு நம்ம ஒரே வியூவில் வச்சு நம்மளால் டெலிட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நமக்கு மொத்தமாக இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறதுக்கு ஒரே கமாண்ட் தான். ஜஸ்ட் எல்லாத்தையும் மல்டி செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துட்டு க்ளீன் அப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மல்டிபிள் ரிசோர்ஸஸ் இருக்குது அண்ட் ரொம்ப லிமிட்டடான ரிசோர்ஸஸ் அப்படின்னா நம்ம மேனுவல் க்ளீனப்பே பண்ணிடலாம். மல்டிபிள் ரிசோர்ஸஸ் நிறைய ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கிரிப்டட் அப்ரோச்சோ ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணி அது வழியாக க்ளீனப் பண்ணுறது தான் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து எதெல்லாம் அன்யூஸ்டாக இருக்குது அதுக்கு வந்து 3 விதமாக டிஸ்கவர் பண்ணலாம். எதை டேக் வச்சு பண்ணலாம், ரிசோர்ஸ் கிராப் வச்சு பண்ணலாம், இல்லாட்டி காஸ்ட் மேனேஜ்மெண்ட் கன்சோலில் போயிட்டு எந்தெந்த ரிசோர்ஸ்லாம் தேவை, எது அதிகமாக காஸ்ட் இன்கர் ஆகுது, அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டிஸ்கவரி பண்ணிவிட்டு அசஸ்மெண்ட்டை முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த நோட்டிஃபை பண்ணணும் ஸ்டேக் ஹோல்டருக்கு, அந்த அப்ளிகேஷன் ஓனருக்கு, அந்த பிஸ்னஸ் ஓனருக்கு வந்து இது வந்து நம்ம ரிசோர்ஸை வந்து க்ளீனப் பண்ண போகிறோம், இது அன்யூஸ்டாக தெரியுது, உங்களோட அப்ரூவல் கொடுங்க, நம்ம சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டில் அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் மெயின்டெனன்ஸ் விண்டோவில் வந்து அந்த பேக்கப் எடுத்து வச்சுட்டு அந்த ரிசோர்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து க்ளீனப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அது ஃபியூச்சரில் தேவைப்படுது அப்படின்னா நம்ம ரோல் பேக் பண்ணுறதுக்கு திருப்பி அதை ரெஸ்டோர் பண்ணிவிட்டு அதை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் அக்கௌண்ட் ஆர் லாஜிக் ஆப்ஸ் ஆர் பாலிசி பேஸ் பண்ணி இல்லை ப்ளூ பிரிண்ட் வழியாக நீங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டடாக நம்ம க்ளீனப் பண்ண முடியும். ஆல்ரெடி இந்த செஷன் பார்த்துருக்கோம். நீங்கள் அதை போயிட்டு வேணா இன்னொருத்தர் கோ த்ரூ பண்ணுங்கள். அண்ட் இதை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணுறதுக்கு வந்து ப்ராப்பர் டேகிங் இருந்தால் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த க்ளீனப்லாம் ப்ராப்பராக பண்ண முடியும். அதே மாதிரி என்ன பட்ஜெட், என்ன பாலிசிஸ் அப்படின்றத வந்து ஃபாலோ ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை ப்ராப்பராக ப்ரிவென்ட் பண்ண முடியும், இந்த க்ளீனப் மாஸ் க்ளீனப் என்டர்பிரைஸ் க்ளீனப் ஸ்ட்ராட்டஜியை. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக ஃபேஸ் வைஸ் தான் வந்து நம்ம ஒரு அப்ரோச் எடுத்து க்ளீனப் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பேக் எண்டில் இப்போ க்ளீனப் போயிட்டு இருக்கு. இதோடைய கம்ப்ளீட் ஸ்டேட்டஸ் இங்கே வந்து ஓவரால் ஸ்டேட்டஸ் இங்கே பார்க்க முடியும். ஸோ அவுட் ஆஃப் 33ல் வந்து ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேலே ரிசோர்ஸஸ் க்ளீனப் ஆயிடுச்சு. வெறும் லாஸ்ட் ஒரு ஓகே. ஸோ இங்கே வந்து ரிசோர்ஸஸ் க்ளீனப் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் 33 ரிசோர்ஸஸ் இருந்தது. இப்போ இன்னும் ஒரு 5 ரிசோர்ஸ் தான் வந்து பெண்டிங் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து டிபெண்டன்ட் ரிசோர்ஸஸ் ஃபர்ஸ்ட் க்ளீனப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மற்ற ரிசோர்ஸஸ் க்ளீனப் பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து நமக்கு ஆக்டிவ் டார்கெட் குரூப்ஸ் இருக்கு அப்படின்னா லோட் பேலன்சர் க்ளீனப் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பேக் எண்டில் இருக்கிற அந்த லிசனர்ஸ் அந்த டார்கெட்லாம் கிரியேட் ஆகிட்டு டெலிட் ஆகிட்டு வந்துட்டு அடுத்தடுத்தது தான் வந்து இந்த மற்ற ரிசோர்ஸஸ் எல்லாம் டெலிட் ஆகிடும். ஸோ மைக்ரோசாஃப்ட் அஜூருடைய க்ளீனப் ஸ்ட்ராட்டஜியே வந்து அவங்க வந்து query பண்ணி பார்ப்பாங்க. எது எது வந்து என்ன டிபெண்டன்ட் அதெல்லாமே வந்து query பண்ணிட்டு ஸோ அது மூலயமா தான் வந்து இங்கே க்ளீனப் நடக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் க்ளீனப் பண்ணதுக்கப்புறம் அஜூரோடைய ரிசோர்ஸ் குரூப் எல்லாம் க்ளீனப் ஆகிடுமான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரிவர்ஸில் நடக்காது. ஸோ ரிசோர்ஸ் குரூப் நீங்கள் தான் போயிட்டு ப்ராப்பராக க்ளீனப் பண்ணணும். அண்ட் இது வந்து க்ளீனப் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு we can also look into it. ஆல்ரெடி நம்ம பல்க் க்ளீனப் ஆஃப் ரிசோர்ஸ் குரூப்ஸ் அது வந்து தனியாக ஒரு செஷன் பார்த்துருக்கோம். நீங்கள் அதையும் வந்து கிராஸ் செக் பண்ணி கோ த்ரூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.